கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசியா வாட்ஸ்அப்ல யார்கிட்ட பேசியிருந்தாரு, என்ன பேசியிருந்தாரு அப்படிங்கிற தகவல்லாம் இப்ப வெளியாகிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜயகாந்த் சார் உடல்நலம் சரியில்லாம போனது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கடந்த 3 ஆண்டுகளா அவரால் பேச முடியல, நடக்க முடியல, ரொம்பவே சிரமப்பட்டிருந்தாரு. இந்த இடைப்பட்ட காலங்களில் அவருக்கு நிறைய வாழ்த்து செய்தி போயிருக்கு. குறிப்பா பிறந்தநாள் வந்தா போயிருக்கு, ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு அவருக்கு செய்திகள் போயிருக்கு, கட்சி விஷயமா செய்திகள் போயிருக்கு. அவருக்கு ரொம்ப முடியாம வெளிநாட்டுக்கு போனாலோ அல்லது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு திரும்பினாலோ அந்த ஒரு டைம்ல அவரோட நலம் விரும்பிகள், செலிபிரிட்டிஸ், கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க அப்படின்னு எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் செய்தி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கேப்டன் அவர்களுக்கு வாட்ஸ்அப் வழியா போயிருக்கு. வாட்ஸ்அப் வழியா வரக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், அவங்க 2 மகன்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவர்கிட்ட ஷோ பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுவாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள்லாம் வந்து அதை சொல்லுவாங்க. பேச முடியாமல் இருந்த டைமில் கூட விஜயகாந்த் சார் தன்னை மதித்து தனக்கு அனுப்பினவங்களுக்கு நாம் திருப்பி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சைகையிலே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கதாகவும் அதை அவங்களோட பையனுங்க தான் சமிக்கை மூலயமா அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் நல்லபடியாக பேசும்போது கடைசியாக கட்சி தொண்டர்களுக்கு கட்சியில் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவரோட கம்பீர குரலில் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதுதான் கேப்டன் அவர்கள் நல்லபடியாக பேசின வாட்ஸ்அப் செய்திகள் அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்கிட்ட ஷோ பண்ணது, அவர் ஆக்ஷன் மூலியமா தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இது ஒருபுறம் இருக்க, ஆக்டர் அருண் விஜய் ரீசெண்டா கேப்டன் அவர்களோட நினைவிடத்துக்கு வந்திருந்தாரு. அங்க அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நிறைய பேர் ரஜினி கமல் சாரை பார்த்து தான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. நான் கேப்டன் அவர்களை பார்த்து தான் ஆசைப்பட்டு வந்தேன், சண்டை காட்சி செய்யணும்னு. அவர் வழியிலே போலான் இருக்கேன். இதுக்கப்புறம் என்னோட படங்கள்ல லைட்மேன்ல இருந்து கேமராமேன் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சாப்பாடு தான் கொடுக்க போறேன். மேலும் நடிகர் சங்கத்துக்கு அவரோட பேர் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைக்க போறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணாரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.